நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ நாகர் தீர்த்தம் மேலக்கால் மெயின் ரோடில் உள்ள 2 கிலோமீட்டர் தொலைவில் நாகர் தீர்த்தம் என்று ஒரு கோவில், பழமையான கோவில் அமைந்திருக்கிறது. அந்த கோவில் சரியான முறையில் தூய்மை இந்திய திட்டம் பண்ணாமல் அது ரொம்ப குப்பையும் கூலமாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதை தொடர்ந்து நம்ம அதையும் தூய்மை இந்திய திட்டம் பண்ணிவிட்டு அதை சுற்றியில் இருக்கிற அந்த செவரு இந்த மாதிரி விஷயங்களை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது உழவார பணியும் நம்ம அதை செய்யலான்னு சொல்லி முயற்சி பண்ணி வந்திருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நேயர் முதல் முயற்சியாக நம்ம சிவசக்தி அறக்கட்டளை சார்பில் நாம் இந்த தூய்மை இந்திய திட்டமும் உழவார பணியும் நடத்துவது இதுதான் முதல் முறை. இந்த அநேக கோவில்கள், இந்து கோவில்கள் சரியான முறையில் பராமரிக்க முடியாமல் பொது விஷயங்களில் அது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. நாம் அது மாதிரி கோவில்களை எடுத்து அடுத்த வருடம் முழுவதும் இது மாதிரி கோவில்களில் இந்த தூய்மை இந்திய திட்டம் பண்ணுவது, உழவார பணிகள் செய்வது என்று நம்ம சிவசக்தி அறக்கட்டளையில் ஏற்பாடு செய்து இதை பண்ணலாம்னு முடிவாக இருக்குது. இதை தொடர்ந்து நல்ல உள்ளம் படைத்தவர்கள் ஏற்கனவே நமக்கு வறுமையில் உள்ள முதியோர்களுக்கு உணவளித்து வருகிறோம். அது தினசரி அந்த உணவு நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி கோவில்களுக்கு நாம் பணிகள் செய்ய விருப்பம் உள்ளவர்கள் நம்முடைய சிவசக்தி அறக்கட்டளை தொலைபேசி எண் 98 65 48 85 87 என்ற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். இதைத் தொடர்ந்து உங்களால் இயன்றவரை அதற்கு சின்ன உதவி பண்ண விருப்பம் உள்ளவர்கள் தொலைபேசியில் அழைக்கலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது தெய்வத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பணி. இதில் நல்ல உள்ளம் படைத்தவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இது மாதிரியான ஒரு விஷயத்திற்கு ஊக்கப்படுத்துவதற்கு உங்களை அன்போடு நாம் அழைக்கிறோம். சிவசக்தி அறக்கட்டளை கடந்த 3 வருடங்களாக பல சேவைகள் செய்து வருகிறோம். பொது மருத்துவ முகாம், கண் சிகிச்சை முகாம், ஆதரவற்ற குழந்தைகளை படிக்க வைப்பது. இப்போ 24/3/2020 அன்று வறுமையில் உள்ள முதியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்காக முடிவு செய்யப்பட்டு அதை தொடர்ந்து இன்று வரை அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக இந்த தூய்மை இந்திய திட்டமும் கோவிலுக்கு உழவாறு பணி செய்வதற்கும் இப்பொழுது முயற்சி எடுத்து வருகிறோம். இதைப்போல நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இதற்கு தொடர்பு கொண்டு உங்களால் இயன்ற உதவிகளை செய்து இந்த பெரும் முயற்சிக்கு உதவியாக இருக்க நாம் சிவசக்தி அறக்கட்டளை சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது வெளிநாட்டு காசோ மற்றவர்களிடத்தில் பணம் வாங்கவில்லை. உங்களை போன்று எங்கெல்லாம் உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்காக நாடு முழுவதும் இருப்பவர்கள் தனிப்பட்ட முறையில் தான் உதவி செய்து வருகிறார்கள். இதற்கு கவர்மெண்டோ இந்த மாதிரியான ஆட்கள் இல்லை. இது நல்ல உள்ளம் படைத்தவர்களை கொண்டே அவர்களிடத்தில் நிதி வாங்கி இது மாதிரியான நல்ல விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். அதே மாதிரி இன்னும் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அநேகர் தேவைப்படுகிறது. இது போன்ற வீடியோவை மற்றவர்களுக்கு பகிருங்கள். எங்கேயாவது இருக்கும் நல்ல உள்ளங்கள் இதுக்கு தொடர்புக்கு வர வேண்டும். இதை தொடர்ந்து நாம் நடத்துவதற்கு உறுதியான நல்ல உள்ளம் தேவைப்படுகிறது. அநேக நண்பர்கள் இது மாதிரியான வீடியோவை தள்ளிவிடுவது வழக்கம்தான். இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் தள்ளிவிடாமல் மற்றவர்களுக்கு அதை பகிரும் பட்சத்தில் தள்ளிவிடுங்கள். அது யாராவது ஒரு பிரயோஜனமானவர்களுக்கு அந்த வீடியோ போய் சேரட்டும். அதை கொண்டு அந்த நல்ல உள்ளம் படைத்தவர்களை நாம் சந்திக்க நேரிடலாம். அவர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் செய்வதற்கு உதவியாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல உள்ளங்களை அன்போடு அழைக்கிறோம். சிவசக்தி அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். வாருங்கள், தேசப்பணியாற்றுவோம், தெய்வ பணியாற்றுவோம். மக்களின் நலனுக்காக நாம் நம்மளால் முடிந்த சில நல்ல விஷயங்களை செய்வோம். வாருங்கள், சிவசக்தி அறக்கட்டளை அன்போடு வரவேற்கிறது. நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோ நாகர் தீர்த்தம் மேலக்கால் மெயின் ரோடில் உள்ள 2 கிலோமீட்டர் தொலைவில் நாகர் தீர்த்தம் என்று ஒரு கோவில், பழமையான கோவில் அமைந்திருக்கிறது. அந்த கோவில் சரியான முறையில் தூய்மை இந்திய திட்டம் பண்ணாமல் அது ரொம்ப குப்பையும் கூலமாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதை தொடர்ந்து நம்ம அதையும் தூய்மை இந்திய திட்டம் பண்ணிவிட்டு அதை சுற்றியில் இருக்கிற அந்த செவரு இந்த மாதிரி விஷயங்களை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது உழவார பணியும் நம்ம அதை செய்யலான்னு சொல்லி முயற்சி பண்ணி வந்திருக்கோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு நேயர் முதல் முயற்சியாக நம்ம சிவசக்தி அறக்கட்டளை சார்பில் நாம் இந்த தூய்மை இந்திய திட்டமும் உழவார பணியும் நடத்துவது இதுதான் முதல் முறை.
இன்னும் அநேக கோவில்கள், இந்து கோவில்கள் சரியான முறையில் பராமரிக்க முடியாமல் பொது